நமது மருதநிலவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்து கமெண்ட் செய்யவும். நீங்கள் இப்போது பார்த்தது புதிய தமிழகம் கட்சியின் முதல் மாநில மாநாடு 1998 நடந்த செய்தித்தாள் வந்த செய்தி மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் முதல் மாநில மாநாடு, அதாவது 1998 செப்டம்பர் மாதம் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடந்த மாநாட்டினுடைய பேசிக். இந்த 1998 11/12 இது புதிய தமிழகம் கட்சி மாநாடு நடந்தது தேதி. அப்போ எனக்கு வயது 22. இன்னைக்கு அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு பரமக்குடி எங்கே இருக்குன்னே தெரியாது. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடமும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 1998 வருடம் 11 மற்றும் 12 தேதிகளில் புதிய தமிழகம் கட்சியின் முதல் மாநில மாநாடு ராமநாதபுரத்தில் அறிவிக்கப்பட்டது. நாங்கள் எங்கள் கிராமத்திலேருந்து அப்போது வேன் கிடைக்கல, சீட்டு வேன் இல்லாமல் மெட்டட்டோர் வேன், அதாவது லோடு அடிக்கக்கூடிய வேன் மெட்டட்டோர் வேன். அப்போ அந்த வேனில் 7 பேர் இங்கேருந்து சீட்டு இல்லாமல் பேக்கில் லோடு வண்டியில் போனோம். 7 பேர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள்லாம் இருந்தாங்க. எந்த தலைவரும் எங்களை இப்போ பரமக்குடிக்கு இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு கூட்டே போகலை. ஆனால் டாக்டர் ஐயா அவர்கள் முதல் மாநில மாநாடு அறிவித்தவுடன் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் முதலாக போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா போனதே கிடையாது, எங்கள் தாத்தா போனதே கிடையாது, யாருமே போகலை. ஏன்னா ராமநாதபுரம் பரமக்குடிக்கு எந்த தலைவர்களும் இந்த மாதிரி வேறு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு யாரும் இப்படி அஞ்சல் செலுத்த கூட்டு போகலை. டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அறிவிக்கிறாங்க, நாங்கள் போகிறோம். முதல்ல எங்கள் கிராமத்துலேருந்து அன்றைக்கி அப்போ தான் போகிறோம். அந்த காலகட்டத்தில் கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் முதல்மான போகிறோம், போய் அஞ்சல் செலுத்திட்டு எந்த கூட்டமும் இல்லாமல் நாங்கள் பாட்டில் வந்துட்டோம். அதன் பிறகு தான் தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்துக்கு கூட்டங்கள் வருகை தர ஆரம்பித்தது. இமானுவேல் சேகரன் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற சமூக பிரிவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அடையாள குறியீடா நிற்கிறார். 95 வரை அவருடைய சமாதி இருக்குத அந்த நினைவிடம் அது முள்ளும் புதருமா கடந்துச்சா. அதற்கு பிறகு 95ல் அதை என்ன சரியா செய்யணும் என்று சொல்லி போட்டு அன்றைக்கு தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு தலைவராக கொடியங்குளம் நிகழ்ச்சியை ஒட்டி எழும்பிய டாக்டர் கிருஷ்ணசாமி நினைக்கிறாரு. ஆமா, அதனால அது முள்ளும் புதருமாக மண்டி கிடந்த அந்த சமாதியை சுத்தப்படுத்தும் பணியை அவருடைய கட்டளைப்படி அங்க இருக்கிறவங்க செய்தாங்க பரமக்குடியில. அதற்கு பிறகுதான் அன்று முதல் அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு பழக்கமாகிவிடுது. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியாக வாக்கு வங்கியை மனதில் வைத்துக் கொண்டு அஞ்சலி செலுத்த சேர்ந்தார்கள். அதாவது நாங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். நல்லா சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருந்தது. சென்ற வருடம் ஒரு சிறு சலசலப்பு. இதற்கு முன்பு எந்த சலசலப்பு இல்லாமல் இருந்தது. சென்ற வருடம் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தியாகி அவரின் நினைவிடத்தில் அஞ்சல் செலுத்திவிட்டு வருடம் அந்த நம்ம அஞ்சலி செலுத்துகிற இடத்துல சிறிது உரையாற்றுவாங்க. அஞ்சலி செலுத்தி உரையாற்றுறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அஞ்சலி செலுத்துறதுக்கு உரையாற்ற போகும்போது அந்த தேவேந்திரர் பண்பாட்டு கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பண்பாடே இல்லாதவங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர் வந்தவுடனே மைக்கை எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. மைக்கை பிடிங்கி எல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டாங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு தான் சென்ற முறை ஏற்கனவே தயார் பண்ணி ஒரு வாங்கினதில் நம்ம மைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிருக்கோம். அந்த மைக்கில் டாக்டர் ஐயா அஞ்சலி உரை நிகழ்த்தி முடிச்சுட்டு வந்தாச்சு. போன வருஷமே அவங்க வேலை இந்த சில விரும்பத்தக்க செயலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருடம் காட்டுப்பரம்புக்குள்ளே வழக்கம் போல் டாக்டர் ஐயா காட்டுப்பரம்புக்குள்ளே கொடி ஏற்றிட்டு காவல்துறை நல்ல இந்த ட்ரிப்பு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கூட்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளம். அந்த மக்கள் வெள்ளத்தில் டாக்டர் ஐயா வராங்க. முன்னாடி காவல்துறையெல்லாம் வராங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 10 பேர் நம்ம மக்கள்களை கூட்டத்தில் அப்படி விலைக்கு டாக்டர் ஐயா கூப்பிட்டு போகிறோம். டாக்டர் ஐயா வாகனத்தில் வராங்க. நாங்கள்
வேலையை கூப்பிட்டு போகிறோம். ஒரு 2 மணி நேரம் ஆகுது. முடிச்சுட்டு நம்ம தியாகியார் நினைவிடம் இருக்க அந்த வளாகத்துக்குள்ளே வாரோம். வளாகத்துக்குள்ளே வந்து உள்ளே வந்து 1 மணி நேரம் காத்திருக்கோம். அந்த காத்திருக்கலாம் அங்கே வந்து ஒன்றும் சொல்லலை. காத்திருக்க அங்கே வாரோம். காத்திருந்து அங்கே வந்து நம்ம உள்ளே வரும்போது 1 மணி நேரம் நிற்கும். தலைவர் அவர்கள் 1 மணி நேரம் இருக்காங்க. 1 மணி நேரம் நின்று அஞ்சலி செலுத்துக்காக நம்ம வந்து காத்திருந்து நின்றுட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து நம்ம தலைவர் வந்து டாக்டர் ஐயா வந்து அஞ்சலி செலுத்த போக போகிறாங்க. பின்னாடி நிறைய பல லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. பார்த்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து டாக்டர் ஐயா மேலே வந்து அஞ்சலி செலுத்த போகிறாங்க. டாக்டர் ஐயா கூட இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அஞ்சலி செலுத்த போகிறாருங்க. அடுத்து 3ஆவதாக கட்சியின் பொதுச் செயலாளர், ஒரு வயதுக்கு மூத்தவர், அவருடைய 70 வயது கடந்தவர், இந்த சமுதாயத்துக்காக பல போராட்டங்கள் நடத்தவர், சிறை சென்றவர், தனது அரசு பணியே வேண்டாம்னு இந்த சமுதாயத்துக்காக உழைக்க வந்தவர் பி.கே. ஐயர், பொதுச்செயலர், புதிய தமிழ் பொதுச்செயலர். அவர் மேலே ஏற போகிறாரு. அதில் அந்த பண்பாட்டு கழகம், பண்பாடுனே என்னன்னு தெரியாத ஒரு பண்பாட்டு கழகத்துக்கான சிறுவர்களை வைத்து ஐயர் சாரை தள்ளி விடுதாங்க. கீழே விழுந்துட்டாரு. ஒரு பெரிய ஒரு வயதுக்கு மூத்தவர், ஒரு பெரியவர்கிட்ட எப்படி நடக்கணும், ஒரு கட்சியின் பொதுச்செயலர் எப்படி நடக்குன்னு தெரியலை. திட்டமிட்டே வேண்டுமென்றே இவர்கள் வந்து இதை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி பண்பாட்டு கழகம்னு சொல்கிற பரம்பை பாலா ஒரு திமுகவின் கைகூல் போல் இன்றைக்கி இருக்கான் செயல்படுறார். இமானுவேல் சேகரன் யார்? ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவருடைய குடும்பத்தார் வந்து இன்றைக்கி ஒரு போராளி. நம்ம எதுவுமே அந்த அவருடைய நினைவிடத்தில் எந்த அடையாளத்தையும் வைக்கக்கூடாதுன்னு வந்து அவங்க பொதுவாக விட்டுட்டுறாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல போய் நீ ஏகம் வளர்க்குற. இன்றைய வந்து தியாகியார் நினைவிடத்துக்கு யாரெல்லாம் வரா? இந்து மட்டும் வராங்களா? இந்து மதத்தை சேர்ந்தவங்க வராங்க, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க வராங்க. ஏன் நம்ம தேவேந்திர வளாளர்கள் வந்து மதம் மாறின இஸ்லாமியர்கள் வராங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான தலைவரை மாதிரி இருந்த ஒரு தியாகியாரை இன்றைக்கி ஒரு குறுகிய வட்டத்தில் கொண்டு வர நீ வந்து திட்டமிட்டு எதுக்கு? இது யாருடைய சூழ்ச்சி? அந்த ஒரு நேரம் அந்த இருந்தவர் நம்ம தியாகியாரை அடக்கம் பண்ண இடம் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? புதர் மண்டி கிடந்தது, மலம் கழிக்கும் இடமாக இருந்தது. அதையெல்லாம் சீர்படுத்தி இன்று வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னா இன்னைக்கு வந்து யார் காரணம்? நான் 75 வாரான்னாங்க, 80 வாரான்னு சொன்னாங்க, வந்திருக்கோம்னாங்க, 90 வாரான்னு சொன்னீங்க. வந்தது என்ன பிரயோஜனம்? என்ன இது? யார் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் வந்து ஒரு பெருமைக்குரியதாக மாறியது. டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் என்று அந்த புதிய தமிழக கட்சியின் முதல் மாநில மாநாடு நடத்தினார்களோ அதுக்கு அப்புறம்தான் தியாகியார் நினைவிடம் வந்து ஒரு உலகம் உள்ள அறியக்கூடிய அளவுக்கு கொண்டு போனது. அதற்கு முன்பு நீங்கள் எத்தனை வண்டியில் போனீங்க? எத்தனை பேரை வச்சு நீங்கள் இது பண்ணீங்க? நான் தான் முதல்ல போனேன், நான் தான் அஞ்சலி செலுத்தினேன், நான் அந்த வருஷம் போனேன். போய் என்ன பண்ணேன்? இன்று ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கி வந்து இமானுவேல் சேகரன் நினைவு நாள் வந்து இன்றைக்கி உலகம் அறியும் அளவுக்கு கொண்டு போனது டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள். அதையெல்லாம் நீ விட்டுட்டு டாக்டர் ஒரு திட்டமிட்டு வருடம் வந்து ஒரு தேவையில்லாத செயல்கள் செஞ்சிட்ருக்க.
தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகமே இதோட வந்து உன்னுடைய பணிகள் முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் நீ வந்து இருக்க மாட்டேன்னா என்ன, இந்த தியாகிகள் நினைவிடத்தை வந்து ஒழுங்குபடுத்தும் பணியில் நீ இருக்கவே மாட்டேன். அதுக்கு பதில் வேற நாங்கள் புதிய தமிழ் கையில் எடுக்கும், சிறப்பாக நாங்கள் நடத்துவோம். இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் இல்லாமல் அடுத்த வருடம் வந்து புதிய தமிழ் கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் தியாகிகளின் குருபூஜையை சிறப்பாக கொண்டாடுவோம்.